இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சம்பவம். அதாவது ஒரு 5 நபர்கள் ஒரு வீட்டில் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது தற்கொலை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு போலீஸாரால். ஆனால் அது தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்ற விசாரணைக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற கதையை நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்த்துருவோம். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க. இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரிஸுக்கு மறக்காமல் இப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் நான் போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜெகநாத ரெட்டி அப்படின்றவர், இந்த ஜெகநாத ரெட்டி அப்படின்றவர் மிக முக்கியமான ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தவர். அவருடைய வைஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலீலா அப்படின்றவங்க. இந்த பிரேமலீலா மற்றும் ஜெகநாத ரெட்டி இவங்க 2 பேருக்கும் 3 பசங்க இருந்திருக்காங்க. அதில் திருவேணி அப்படின்ற மகள் ஒரு மாற்றுத்திறனாளி. கிருஷ்ணா ரெட்டி மற்றும் நரேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்களும் இருந்திருக்காங்க. 2 மகன்கள், ஒரு மகள். அந்த மகள் மாற்றுத்திறனாளி. 2 மகன்களும் பெருசாக வேலை செய்யக்கூடிய அந்த நிலைமையிலும் இல்லை. இவன் சொல்ல போனால் இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழஞ்ச பங்களா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது, யார் வந்தா, எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தான் மர்மம். அதை தான் நம்ம ஒவ்வொன்றா அலசி ஆராய போகிறோம். இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்றதுக்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரியா அவருடைய வருமானத்தில் மட்டும்தான் இந்த குடும்பமானது வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இவங்களுக்கு பூர்வீக சொத்தும் இருந்திருக்கு. இந்த பூர்வீக சொத்தை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை வித்து வாழ்ந்துருக்காங்க. அது இல்லாமல் இருக்கிற வீடு சொந்த வீடு. வீடும் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு பெரிய வீடு தான். இந்த வீட்டில் இந்த தம்பதிகள் பிள்ளைங்களோட இருக்கும்போது மாற்றுத்திறனாளியான மகளுக்கும் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. மற்றும் இந்த 2 மகன்கள் கிருஷ்ணா ரெட்டி மற்றும் நரேந்திரா இவங்களுக்கும் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் ஒரு கொள்ளை வழக்கு இவருடைய ஒரு மகன் மேலே விழுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பெருசாக நம்ம விவரிக்க முடியாத நிலைமை. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நபர்களுக்கு அக்கம் பக்கத்தினரோட பெருசாக தொடர்பு கிடையாது, குடும்பத்தினரோடும் பெருசாக தொடர்பு கிடையாது. இவங்க யாருக்கிட்டையும் பெருசாக ஒட்டாமல் தனிமையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. போலீஸாருடைய விசாரணையில் இது கொலையாக இருக்குமா அப்படின்றது துருவி தோண்டி விசாரிக்கும் போது அவங்களுடைய உடலில் எந்த விதமான காயங்களும் ஏற்படலை. அவங்க 5 பேரும் அந்த டைம்லேயே தூக்க மாத்திரையை போட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்ததாக கூறப்படுது. அந்த நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்றதும் சொல்ல தெரியல. அந்த நாயும் அந்த 5 பேரோட சேர்த்து இறந்துருக்கு. இப்போது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதமான பிணவாடையும் வராமல், எந்த விதமான விஷயமும் வராமல் இருந்திருக்குமா? உண்மையிலுமே இது அக்கம் பக்கத்தினருக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை தெரிஞ்சு நடந்திருக்கா, இல்லை யாரும் அவங்கள பார்த்து விசாரிக்கலையா, என்ன நடந்தது அப்படின்றதே புரியாத புதிராக இருக்குது. இப்போ இந்த 5 நபர்களுடைய மரண ஓலமானது இன்னும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது இந்த நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த நபர்களுடைய அந்த ஆத்மாவானது இன்னும் அந்த இடத்துல நிராசையாக அலைஞ்சிட்டு இருக்கதா கூறப்படுது. அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான அவங்களுக்கு சரியான இறுதிச் சடங்கும் செய்யப்பட்டிருக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அந்த உடலானது அழுகிய நிலைமையில் யாரும் வராமல் கொல்லாமல் எலும்பு கூடுகள் அளவுக்கு ஆகிற அளவுக்கு அந்த உடம்பு இதுவாயிருக்கு. இது அக்கம் பக்கத்தினரும் யாரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கல. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படாத நிலைமையில் போலீஸார் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, மாத்திரை சாப்பிட்டு இறந்துருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர்களை தேடி இதுவரைக்கும் யாருமே அந்த வீட்டுக்கு பார்க்கல. அதாவது ஒரு குடும்பத்தினர் நாங்கள் இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்க வந்தோம்னு கூட பார்க்காத அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு உண்மையிலுமே என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்கும் தெரிய வரல. இன்னும் அந்த வீட்டுடைய சிதிலமடைஞ்ச கோலங்களும், அந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ண பொருட்களும், அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸும், அவங்களுடைய மற்ற சில விஷயங்களும் பொருட்களும் இன்னும் அப்படியே தான் அந்த வீட்டில் இருக்குது. இப்போது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம் மற்றும் பல விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமாக ஏற்படுது. இதெல்லாம் ஏன் ஏற்படுது, என்ன காரணம்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு உயிரை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மாச்சுக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஒருவேளை இது கொலையாக இருக்கா அப்படின்றது நம்ம கிட்ட கிடையாது. பட் ஆனால் போலீஸாருடைய தகவல்களில் உடலில் எந்த விதமான காயமும் இல்லை, நிச்சயமாக இது கொலை கிடையாது. அவங்க இது தற்கொலை தான், அவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்கன்னு கூறப்பட்டாலும்
நம்முடைய உடலோ இல்லை உயிரோ நொடி பொழுதுல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மாற்றுறது இல்லை நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்றது அது எந்த விதத்திலும் தீர்வாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பக்கம் பக்கத்தில் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கலனா நமக்கு என்ன நடந்தது, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த ஜெகநாத ரெட்டி மற்றும் பிரேமலீலா இந்த தம்பதியினர் மற்றும் இவங்களுடைய 3 பிள்ளைங்களுடைய இந்த நடந்த சோகமான துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தின் மூலமாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான பல வீடுகள் பல ஊர்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்குது, விற்பனைக்கும் வருது. ஆனால் அதை வாங்கும்போது வாங்குறவங்க பார்த்து வாங்க. ஏன்னா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சில வைப்ரேஷன்ஸ் அந்த வீட்டில் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான சிதிலமடைஞ்ச வீடு யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆழ்ந்ததை பார்த்து வாங்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான க்ரைம் ஸ்டோரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்கள் தரப்பில் இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் எப்படி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.